டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எபிசோட் 123. சக்தி தான் ஒரு சிறந்த டிசைனராவதே தன் லட்சியம் என்று ரோகனிடம் சொல்லி மகிழ்ச்சி அடைந்தாள். ரோகனும் அவள் கண்களில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தான். இது சக்தியின் மிகப்பெரிய கனவு என்பது ஆரம்பத்திலிருந்தே ரோகனுக்கு தெரியும். ஒரு நாள் நிச்சயம் அவள் அதை அடைவாள் என்பதை உணர்ந்தான். இருந்தும் அவனுக்கும் மனதின் ஒரு மூலையில் சிறு வருத்தம் உருவானது. சக்தி தன் மனைவி பிரபலமாக விரும்பவில்லை என்று அவள் சொன்னதை அவன் விரும்பவில்லை. இதை பற்றி நினைத்து கொஞ்சம் வருத்தப்பட்டான். இந்த உலகில் பெண் அடக்குமுறை அதிகமாக இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. ஆனால் கணவனின் அன்பு இருந்தால் அவனுடைய பெயருடனே இந்த உலகில் அங்கீகாரத்துடன் வேறு வகையான மகிழ்ச்சியை பெறலாம் என்று தனக்குள் யோசித்தான் ரோகன். அவனின் பார்வையில் ஒரு பெண்ணை பெருமையாக பார்த்தான் என்றால் அது அனன்யாதான். அவளை ஒரு தாய், சகோதரி, தோழி அல்லது அண்ணி என அனைத்து கண்ணோட்டத்திலும் பார்த்தான். மேலும் அனன்யா மகிழ்ச்சியுடன் தன் அண்ணனின் பெயரை தன் பெயரோடு சேர்த்துச் சொல்வதை பலமுறை பார்த்திருக்கிறான். அனன்யா அந்த பெயரை தன் பெயருடன் இணைக்கும் போது நம்பிக்கையும் மரியாதையும் கலந்த உணர்வு தோன்றும். அது தன் வாழ்வில் காணாமல் போனது போல உணர்ந்தான் ரோகன். ஆனால் அந்த வருத்தத்தை விட சக்தியின் மகிழ்ச்சியும் அவளின் அன்பும் தான் அவனுக்கு முக்கியம். அதனால் அவளுடைய சந்தோஷத்தை தன் சந்தோஷமாக பார்த்தான். இன்று சக்தி மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். ஏனெனில் இன்று அவளின் வடிவமைப்பு மிகப்பெரிய மாடலுக்கு அங்கீகரிக்கப்பட்டது. அதுவும் தன் கனவு டிசைனரின் கீழ். இது அவளுடைய வெற்றிக்கான முதல் படியாக இருந்தது. அனைவருக்கும் இதுபோல ஒரு முதல் வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் சக்திக்கு அந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதனால்தான் இன்று ரோகனுடன் அந்த மகிழ்ச்சியை கொண்டாட வந்தாள். இதை பற்றி ரோகனிடம் சொல்லி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அவனுடன் லஞ்சுக்கு வெளியே சென்றாள். மறுபுறம் ருத்ரன் ஆஸ்திரேலியா சென்று 3 நாட்கள் கடந்து விட்டன. அதன் பிறகு அனன்யாவின் முகத்தில் இருந்த சந்தோஷம் முற்றிலும் குறைந்தது போலிருந்தது. இதற்கிடையில் ருத்ரன் அனன்யாவிற்கு 5-6 முறை கால் செய்தான். ஆனால் அனன்யா அவனுடைய போனை எடுக்கவில்லை. ஒரு முறை எடுத்த போதும் கூட பேசுவது கடினமாக இருந்ததால் மௌனமாக இருந்துவிட்டு போனை துண்டித்தாள். அவள் ருத்ரனின் மீது கோபமாக இருந்தாலும் அவனை பார்த்து பயந்தாள். ருத்ரனின் குரலை கேட்டதும் அவளது பயம் அதிகமானது. மேலும் அவள் மனதில் உள்ள நெருடலை யாரிடமும் சொல்ல முடியவில்லை. அனன்யாவின் இந்த செயலால் ருத்ரன் கலங்கினான். அவனால் முழு மனதுடன் வேலை செய்யக்கூட முடியவில்லை. இன்று மீண்டும் அவன் தன் போனை எடுத்து அனன்யாவின் நம்பருக்கு டயல் செய்தான். ஆனால் அனன்யா போனை எடுக்கவில்லை. அதை பார்த்த ருத்ரன் கொஞ்சம் ஏமாற்றத்துடன் போனில் இருக்கும் அனன்யாவின் புகைப்படத்தை பார்த்து, பொண்டாட்டி, முதல்ல என்னோட நிலைமைய சொல்ல எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. நீ இப்படி கோவப்படுறத என்னால தாங்க முடியல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். பிறகு தன் மனதிற்குள் ஒரு முடிவெடுப்பது போல, உன் கோவம் போதும், இன்னைக்கு உன்னோட எல்லா குறையையும் நீக்கி உன்னை சமாதானப்படுத்துறேன் என்று சொல்லிக்கொண்டே எதையோ யோசித்த ருத்ரன் ஜெகனின் நம்பருக்கு டயல் செய்து அவனிடம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்களை சொன்னான். இரவில் அனன்யா தனது எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு தனது அறையை நோக்கி நடந்து சென்றாள். ஆனால் அந்த மூடிய அறையின் கதவுக்கு அருகில் வந்ததும் அவளது மனம் மீண்டும் ஒரு முறை சோகமானது. ஏனெனில் இந்த மூடிய அறைக்குள் தனக்காக யாரும் காத்திருக்கப் போவதில்லை என்பது அவளுக்கு தெரியும். அவள் கண்கள் எப்போதும் ருத்ரனையே தேடிக்கொண்டிருந்தன. இதையெல்லாம் நினைக்கும்போது அனன்யாவின் உள்ளத்தில் வருத்தம் ஏற்பட்டது. எனவே சிறிது நேரம் தோட்டத்தில் நடக்கலாம் என்று நினைத்து கார்டனை நோக்கிச் சென்றாள். அங்கு குளிர் காற்று அவளை தழுவி சோகமான மனதிற்கு சிறு ஆறுதலை கொடுத்தது. அனன்யா சில கணங்கள் இப்படியே தனியாக நடந்தாள். அப்போது அங்கு வந்த ஆகாஷ் அனன்யா இப்படி தனிமையில் இருப்பதை பார்த்துவிட்டு அவள் அருகில் சென்று, என்னாச்சுமா, தூக்கம் வரலையா என்று கேட்டார். ஆகாஷின் குரலை கேட்டு அனன்யா அவர் பக்கம் திரும்பி சிறு புன்னகையுடன் அவரை பார்த்தவள், ஆமப்பா என்றாள். ஆகாஷால் அனன்யாவின் வெறுமையான கண்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால்தான் அவரும் அனன்யாவுடன் நடந்து கொண்டே, தெரியுமாமா, அப்பா பொண்ணுக்கு இடையில உள்ள உறவு ரொம்ப ஆழமானதுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பொண்ணுங்க எப்பவும் அவங்களோட நெருக்கமா இருப்பாங்க. ஆனா அது தப்புன்னு நான் ஃபீல் பண்றேன். அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான உறவுல தான் ஆழம் அதிகம் என்றார். இதை கேட்ட அனன்யா குழப்பத்துடன் அவரை பார்த்தாள். அதை கவனித்த ஆகாஷ் நடக்கும்போது, நான் ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? ஏன்னா பொண்ணுங்க அவங்க அம்மா கிட்ட தன்னோட உணர்வுகளை வெளிப்படையா சொல்ல முடியும். அதையே அப்பா கிட்ட சொல்ல முடியாது என்று சொன்னார். அதை கேட்ட அனன்யா வேகமாக தலையை ஆட்டி, இல்லப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அப்பா தன் பொண்ணோட உணர்வை புரிஞ்சுக்குவாரு. அவங்களுக்குள்ள வார்த்தை தேவையில்ல என்றாள். அனன்யா இதை சொன்னதும் ஆகாஷ் அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே, அப்போ பொண்ணுங்க எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லல்லம்மா. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், நீ என்னோட பொண்ணுதான்.
நமக்குள்ள ரத்த சம்பந்தம் இல்லைன்னாலும் நாம மனசால அப்பா பொண்ணுதான். ஒரு அப்பாவா பொண்ணோட மனச என்னால புரிஞ்சுக்க முடியும். சரி சொல்லு, என்ன விஷயம்? நீ ஏன் கொஞ்ச நாளா ரொம்ப பதட்டமாவே இருக்க? எதையோ இழந்துடுவோமோன்ற பயம் உன் கண்ணுல தெரியுது. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளா நீ ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது என்றார். இதை ஆகாஷ் கேட்டதும் அனன்யா வாயடைத்துப் போனாள். அவளுடைய மனம் நிறைய சொல்ல விரும்பியது. ஆனால் அவளது உதடுகள் அதற்கு சம்மதிக்கவில்லை. ஆழ் மனதிலிருந்த பயத்தையும் பதட்டத்தையும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியவில்லை. அவள் கண்கள் குழப்பத்துடன் ஆகாஷை பார்த்தது. பிறகு ஆகாஷ் மேலும் அவளிடம், ருத்ரனோட விலகல்தான் உன்னோட சோகத்துக்கு காரணம்னா இன்னைக்கே அவனை திரும்பி வர சொல்றேன். உன்னை விட்டுட்டு அவன் இவ்ளோ பிஸியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவனோட பொறுப்புல இருந்து விலகி உன்னை கவனிக்கலன்னா நான் நிச்சயம் அவனை கேட்பேன் என்று சொன்னார். ஆகாஷ் இவ்வளவு சொன்னதும் அதை பார்த்த அனன்யா அவரை தடுத்து நிறுத்தி, இல்ல இல்ல, அது தேவையில்ல. எனக்கு புரியுதுப்பா. அவர் ஏதோ முக்கியமான வேலைக்காக தான் போயிருக்காருன்னு எனக்கு தெரியும். அவர் என்ன கவனிக்காம இருந்ததில்ல. எப்பவும் என்னோட சந்தோஷத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. அவரை இப்ப வர சொல்லி கூப்பிட்டா பாதியிலேயே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்த மாதிரி ஆகிடும். அவரோட தோல்விக்கு எப்பவும் நான் காரணமா இருக்க விரும்பல. தயவு செஞ்சு அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கப்பா. அது மட்டும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என்று சொன்னாள். அனன்யா சொன்னதை கேட்ட ஆகாஷ் அனன்யாவை பெருமிதத்துடன் பார்த்து பின்னர் அவள் தலையை நம்பிக்கையுடனும் பாசத்துடனும் தடவிக் கொடுத்து, இந்த வீடு இருண்டிருக்கலாம். ஆனா நீ 2 நிமிஷம் கூட சோகமா இருக்கக்கூடாது. அதனால நீ எப்பவும் சந்தோஷமா இரும்மா. உன்னோட சந்தோஷத்துல தான் நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். இந்த வீடு அப்போதான் எப்பவும் மகிழ்ச்சியால நிறைஞ்சிருக்கும் என்று கூறினார். அனன்யா அவர் சொன்னதை கேட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சரி என்று தலையை ஆட்டி புன்னகைத்தாள். பிறகு இருவரும் சிரித்துக்கொண்டே சிறிது நேரம் பேசிக்கொண்டு நடந்தார்கள். பின்னர் அவரவர் அறைக்குத் திரும்பினர். அனன்யாவும் தன் அறைக்குத் திரும்பினாள். அப்போது அந்த அறையில் ஒரே இருட்டாக இருந்தது. மிக குறைவான வெளிச்சம் காணப்பட்டது. அனன்யா வேகமாக வாஷ்ரூமை நோக்கிச் சென்று ஃப்ரெஷ்அப் ஆகி வெளியே வந்தவள் தன் முகத்தை துடைத்துக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு மெல்லிய குரல், பொண்டாட்டி என்று கேட்டது. அந்த குரலை கேட்ட அனன்யா திகைத்துப் போனாள். அவள் கையில் இருந்த டவல் கீழே விழுந்தது. அனன்யா பயத்துடன் திரும்பி பார்க்க அங்கு இருளை தவிர வேறு எதையும் பார்க்க முடியவில்லை. பிறகு அனன்யா சில அடிகள் நடந்து வந்து சுற்றி பார்த்தாள். ஆனால் அங்கு யாரையும் காணவில்லை. அதனால் குனிந்து டவலை எடுத்தவள் மீண்டும் முகத்தை துடைக்க மீண்டும் ஒரு குரல், என் பொண்டாட்டிய காணோம் என்று அவள் காதில் கேட்டது. அந்த குரலை கேட்ட அனன்யா தன் வேகமாக துடிக்கும் இதயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சுற்றுமுற்றும் அலைந்து, ருத்ரன், நீங்க எங்க இருக்கீங்க என்று கேட்டாள். அனன்யா அறையில் இப்படி அலைவதை பார்த்ததும் ருத்ரனின் குரல் மீண்டும், முதல்ல சொல்லு, நீ என்ன மிஸ் பண்றியா என்று வந்தது. அவன் குரலை கேட்டதும் அனன்யா மேலும் பதட்டமானாள். அவள் அங்குமிங்கும் பார்த்துவிட்டு, இங்க எங்க இருக்கீங்க ருத்ரன்? தயவு செஞ்சு முன்னாடி வாங்க, என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க என்றாள். அப்போது ருத்ரனின் குரல் மீண்டும் அந்த அறைக்குள் எதிரொலித்தது. நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டியே, என்னோட அமைதி உன்னால சுத்தமா போயிடுச்சு என்றான். அனன்யா அவன் சொன்னதை கேட்டு மேலும் பதட்டத்துடன், எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க என் முன்னாடி வாங்க, என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க, தயவு செஞ்சு முன்னாடி வாங்க என்று சொன்னாள். இதைச் சொல்லும்போது அனன்யா தன் முகத்தில் கை வைத்து அழத் தொடங்கினாள். அதை பார்த்த ருத்ரனும் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தான். அப்போது அந்த அறைக்குள் மங்கலான வெளிச்சம் வர அத்துடன் ருத்ரன் பொண்டாட்டி என்ற குரல் கொடுத்தான். அனன்யா அவனது குரலுடன் வெளிச்சத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டு கண்களை திறந்து சுற்றி பார்த்தாள். ஏனெனில் அவளைச் சுற்றி பெரிய ஹோம் ஸ்கிரீன் போடப்பட்டு இருந்தது. அதிலிருந்துதான் ருத்ரனின் உருவமும் குரலும் வந்தது. அதை பார்த்த அனன்யாவிற்கு ருத்ரன் இப்படி தன் எதிரில் நிற்பது புரியாமல் குழப்பத்தில் விழித்தாள். அப்போது ருத்ரன் அவளை பார்த்து, அழுகையை நிறுத்து பொண்டாட்டி, என்னால உன்னோட கண்ணீரை துடைக்க முடியலன்னு கஷ்டமா இருக்கு. சரி இங்க பாரு, நான் முன்னாடி வந்துட்டேன் என்றான். இதை கேட்ட அனன்யா மேலும் ஆச்சரியப்பட்டாள். பின் மெதுவாக ஹோம் ஸ்கிரீனை நோக்கி நடந்து சென்று அதை தொட்டபோது இந்த முழு விர்ச்சுவல் வீடியோ அழைப்பு மூலமாக ருத்ரனின் உருவம் தெரிகிறது என்பதை உணர்ந்தாள். மேலும் அவன் இன்னும் இந்தியா திரும்பவில்லை. இதையெல்லாம் பார்த்த அனன்யா கோபமாக அவனை முறைத்து, ருத்ரன், என்ன ஜோக் இது என்று ஆதங்கப்பட அப்போது ருத்ரன் அழகான புன்னகையுடன், இது ஒன்னும் ஜோக் இல்ல பொண்டாட்டி, இது என்னோட காதல். இப்போ நீ என்னோட சரியா பேசாம என் மேல கோவமா இருக்க. அப்புறம் என் போனை எடுக்காமலும் அப்படியே எடுத்தாலும் சரியா பேசாமலும் இருக்க. அதனாலதான் இன்னைக்கு ஏன் உன்னோட விர்ச்சுவல் ரொமான்ஸ் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன். இங்க உன்னால என்ன அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்டதும் அனன்யா சோகமான முகத்துடன் அவனை பார்த்தாள். பின்னர் அவள் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அறையைச் சுற்றி பார்த்தாள்.
எங்கு பார்த்தாலும் ருத்ரனை மட்டுமே காண முடிந்தது. அனன்யா கோபமாக படுக்கையை நோக்கி நடந்து சென்று, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களோட இந்த குழந்தைத்தனமான வேலையில நான் சமாதானம் ஆவேன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் அப்படி நடக்காது என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று திரையை அடித்தாள். அனன்யா அடித்துவிட்டு தன் முன்னால் இருந்த திரையை பார்க்க ருத்ரன் அழகான புன்னகையுடன், அப்படிலாம் இல்ல பொண்டாட்டி. நீ என் மேல கோவப்பட்டு ஸ்கிரீனை உடைக்க நினைக்காத. அது பாசிபிள் இல்ல. இப்போ அந்த ஸ்கிரீனை உடைக்கிற சரி. இப்படி உன்னால எத்தனை ஸ்கிரீனை உடைக்க முடியும் என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்ட அனன்யா அறையை சுற்றி சுற்றி பார்த்தாள். ஆனால் அந்த ஸ்கிரீனை எப்படி ஆஃப் செய்வது என்று அவளுக்கு புரியவில்லை. திரையை ஆன் ஆஃப் எங்கே எப்படி செய்வது என்பதையும் அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் கடுப்பான அனன்யா மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டு திரையில் தெரிந்த ருத்ரனின் உருவத்தை எரிச்சலுடன் பார்த்தாள். பிறகு தன் படுக்கையில் ஏறி உட்கார்ந்து கோபத்துடன் அவனை பார்த்து, எனக்கு உங்களோட பேச விருப்பம் இல்ல. நீங்க போய் உங்க வேலையை மட்டும் பாருங்க. குட் நைட். எனக்கு தூக்கம் வருது என்று சொல்லிவிட்டு அனன்யா தலையணையில் படுத்தபடி ருத்ரனை பார்த்தாள். அவன் சிரித்துக்கொண்டே அவளின் கோபத்தை ரசிக்க அதை பார்த்த அனன்யாவுக்கு எரிச்சலாக இருந்தது. அவள் கோபத்துடன் தலையணையை தூக்கி ஸ்கிரீன் மீது எறிந்துவிட்டு, ருத்ரன், என்ன இது என்று சீறினாள். ருத்ரன் அமைதியாக அவளை பார்த்து, நீ நல்லா தூங்கு. நீ தூங்குறத நான் ரசிக்கிறேன் என்று சொன்னான். அனன்யா எழுந்து உட்கார்ந்து தன் கைகளை மடக்கி கோபத்துடன் ருத்ரனை பார்த்து, உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்ல. நான் அவ்ளோ சொல்லியும் கேட்காம கிளம்பி போயிட்டீங்க. அப்புறம் பொண்டாட்டியா எனக்கு என்ன உரிமை இருக்கு என்று சினுங்களுடன் கேட்டாள். ருத்ரன் அவள் சொன்னதை கேட்டு மிகவும் அன்பாக அவளை பார்த்து, பொண்டாட்டி, கோவமோ அன்போ எதுவா இருந்தாலும் அதை என்கிட்ட காட்டுற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா உன்னை சமாதானப்படுத்துற உரிமைய எனக்கு கொடு. என்னோட வேலைய பத்தி என்னை விட நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அப்புறம் ஏன் இந்த வெறுப்பு என்று கேட்டான். அனன்யா ருத்ரன் சொன்னதை கேட்டு நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். ருத்ரனை ஒரு கணம் திரையில் பார்த்த அனன்யாவிற்கு அவன் தன்னுடன் இருப்பதைப் போலவே உணர்வு தோன்றியது. அவன் கண்களை பார்த்தவள் அடுத்த நொடி எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள். அவளது கோபம் எப்போது வெட்கமாக மாறியது என்பது கூட அவளுக்கு தெரியவில்லை. அனன்யா தன் வெட்கச் சிரிப்பை மறைக்க கைகளினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு, ஏன்னா நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். நீங்க ரொம்ப தூரம் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறத என்னால பொறுத்துக்க முடியாது. அனன்யாவின் செயலைக் கண்டு சிரித்த ருத்ரன் அவளை அன்பாக பார்த்து, சரி, நான் இப்பவே உனக்கு ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் புக் பண்றேன். என்னோட வந்துரு என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யா தன் கைகளை முகத்திலிருந்து வேகமாக எடுத்து, இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்னும் வேணாம் என்று அலறினாள். அதை பார்த்த ருத்ரன் தன் புருவத்தை உயர்த்தி, ஆனா ஏன் என்று கேட்க, அவன் கேட்டதற்கு அனன்யா தலையை தாழ்த்தி, இல்ல, அதெல்லாம் அப்படித்தான். நீங்க அங்க வேலை செய்யுங்க. நான் உங்களுக்காக இங்க வெயிட் பண்றேன் என்று சொன்னாள். ருத்ரன் இந்த சாக்குப்போக்கில் திருப்தி அடையாமல் மீண்டும் அவளிடம், ஆனா ஏன், நீயும் இங்க வரலாம்ல என்று சொல்லியவன் அவளை குறும்பு பார்வை பார்த்து, அப்போதான் நான் நைட் உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் என்று சொன்னான். அனன்யா அவன் சொன்னதை கேட்டு தலையணையை மடியில் வைத்துக்கொண்டு முகத்தை இரு கைகளினால் தாங்கி பிடித்துக்கொண்டு, ஆமா, நைட் என்னெல்லாம் பிளான் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, நீங்க இப்போ ஊர்ல இல்லாம இருக்கீங்க. அதனால எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அதுதான் உங்களுக்கான தண்டனை என்று கூறினாள். அனன்யா சொன்னதை கேட்டதும் ருத்ரன் முகம் சுளித்தான். அப்போது அனன்யா அவனை கிண்டல் செய்யும் விதமாக, ஆக்சுவலி நீங்க என்னை விட்டு போனது நல்லதுன்னு தான் நானும் இப்ப நினைக்கிறேன். நான் என்னோட பேரண்ட்ஸ் கூட 2-3 மாசம் தங்கலான்னு இருக்கேன். அவங்களும் அதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. நானும் அதை செய்ய போறேன் என்று சொன்னாள். அனன்யா இதை சொன்னதும் ருத்ரன் உடனே கோபத்துடன், வேணாம் பொண்டாட்டி, நான் இங்க இருக்க போறது கொஞ்ச நாள் மட்டும்தான், மாசக்கணக்கா ஒன்னும் கிடையாது என்றான். அனன்யா அவன் சொன்னதை கேட்டு எதையோ யோசிப்பவள் போல, சரி, எங்க அப்பாவையும் அம்மாவையும் வந்து என்ன கூட்டிட்டு போக சொல்றேன் என்று சொல்லி முறைத்தாள். அனன்யா சொன்னதை கேட்ட ருத்ரன் ஏக்க பார்வையுடன் அவளை பார்த்து, ஏ பொண்டாட்டி, அப்படி பார்க்காத. என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் நான் உன்னை கிஸ் பண்ணிடுவேன் என்று கூறினான். அவனுடைய வார்த்தைகளையும் அழகான முகபாவத்தையும் பார்த்து அனன்யா சிரித்தாள். ஏனெனில் ருத்ரனால் கேமராவிற்கு முன்னால் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தான். அதைக் கண்ட அனன்யாவிற்கு சிரிப்பாக இருந்தது. எபிசோட் 124. ருத்ரன் கேமரா முன்னால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதைக் கண்டு சிரித்துக்கொண்டே அனன்யா அவனுக்கு ஒரு நீண்ட ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துவிட்டு, இப்போதைக்கு இது மட்டும்தான் கிடைக்கும் என்றாள். ருத்ரன் அனன்யாவின் முத்தத்தை தன் மார்பின் அருகே பிடித்துக்கொண்டு, உன்னோட கிஸ்ஸை ஏத்துக்கிட்டேன் பொண்டாட்டி, ஐ லவ் யூ என்றான். அனன்யாவும் அவன் சொன்னதை கேட்டு சிரித்துக்கொண்டே, ஐ லவ் யூ ருத்ரன், உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று சொன்னாள். ருத்ரன் அவள் சொல்வதை கேட்டு அவளை அன்புடன் பார்த்து கொண்டே துடிக்கும் தன் அமைதியற்ற இதயத்தை அழுத்தமாக பிடித்து கொண்டான். அவனுடைய இதயம் எவ்வளவு அமைதியற்று இருக்கிறது என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும்.
அனன்யா படுக்கையில் படுத்துக்கொண்டு அவனுடன் பேச ஆரம்பித்தாள். இதனால் ருத்ரனின் உணர்ச்சிகள் கொஞ்சம் குறைந்தது. இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். சில நாட்களுக்குப் பிறகு அனன்யாவிற்கு அப்படியொரு நிம்மதி ஏற்பட்டது. அந்த நிம்மதியான தருணங்களை அனுபவித்தவளுக்கு எப்போது தூங்கினோம் என்று கூட தெரியவில்லை. ருத்ரன் தனது வேலையை பார்த்துக்கொண்டே அவளுடன் பேசிக் கொண்டிருந்தான். அப்போது நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த அனன்யாவை திரையில் பார்க்கும்போது ஒரு கணம் அவனது இதயம் நின்று துடித்தது. இந்த அன்பு நிறைந்த தருணத்திலேயே எப்போதும் வாழ வேண்டும் என்று தோன்றியது. அப்போது ருத்ரன் அனன்யாவை தொடுவது போல திரையை தொட்டுப் பார்த்து அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்தவன், குட் நைட் பொண்டாட்டி. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் உன்னை இப்படி அமைதியாவே பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் பொண்டாட்டி, அதுக்கப்புறம் நாம பிரியவே மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அனன்யாவின் உறங்கும் முகத்தை மீண்டும் ஒருமுறை பார்த்துவிட்டு தன் வேலையை பார்க்க கிளம்பினான். அன்று 2 மணி நேரம் ஒரு மீட்டிங் நடத்தினான். அதற்கு அவன் நிறைய தயாராக வேண்டியிருந்தது. அனன்யாவை இப்படி அருகில் வைத்திருப்பது அவனுக்கு மிகவும் பலமாக இருந்தது. இப்போது ருத்ரனை யாராலும் தோற்கடிக்க முடியவில்லை. ருத்ரனுக்கும் அனன்யாவிற்கும் இடையில் எல்லாம் சரியாக இருப்பது போல் தோன்றியது. ஆனாலும் அனன்யாவின் மனதில் பதட்டம் நிலவியது. வேலையில் இருந்தாலும் ருத்ரன் அனன்யாவுக்காக சிறிது நேரம் ஒதுக்குவான். ஆனால் கடந்த சில நாட்களாக அனன்யா ருத்ரனிடம் பேசவே இல்லை. ருத்ரன் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பதை அனன்யா அறிந்ததால் ருத்ரனை அதிகம் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தாள். இன்றுடன் ருத்ரன் ஆஸ்திரேலியா சென்று 20 நாட்கள் ஆனது. கடந்த சில நாட்களாக அனன்யா ருத்ரனின் குரலை கேட்கவில்லை. சில நாட்களுக்கு முன்பு ப்ராஜெக்ட் வெற்றியடைந்ததற்கு அனன்யா அவனை வாழ்த்தினாள். அப்போது ருத்ரன் இன்னும் ஒரு வாரத்தில் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு அவளிடம் திரும்பி வருவதாகச் சொன்னான். அதேபோல இன்று காலையில் அவர்கள் திரும்பி வருவதாக ஜெகனிடமிருந்து நியூஸ் கிடைத்தது. இதைப் பற்றி அறிந்தவுடன் இன்று அனன்யா முகத்தில் பிரகாசம் வேறு மாதிரி இருந்தது. ருத்ரனின் வருகையால் அவளடைந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அனன்யா காலையிலிருந்து சமையலறையில் உணவு தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தாள். அனன்யாவின் மகிழ்ச்சியைக் கண்டு முழு குடும்பமும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. அனன்யா காலை முதல் மாலை வரை காத்திருந்தாள். இந்த பதட்டத்தை அவளால் வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியவில்லை. மகிழ்ச்சி நிரம்பிய முகம் அவளது காத்திருப்பினால் வேறு மாதிரி மாறிக்கொண்டிருந்தது. விஜயேந்திரர் ஹாலில் ஆகாஷுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போதுதான் ரோஹன் சோர்வாக வீட்டுக்கு வந்து சோஃபாவில் கால்களை விரித்து தன் அருகில் அமர்ந்திருந்த விஜயேந்திரரை பார்த்து மிகவும் சோர்வான குரலில், தாத்தா, என்னோட நாடிய பிடிச்சு செக் பண்ணி நான் உயிரோட இருக்கேனா இல்லையான்னு சொல்லுங்க என்றான். ரோஹன் சொன்னதை கேட்ட விஜயேந்திரர் அவனது கையை பிடித்து வேடிக்கையாக அவனை பார்த்து, ஏண்டா ஏதோ கட்டட வேலைக்கு போன மாதிரி இருக்க என்று கூறினார். விஜயேந்திரர் இப்படி சொன்னதும் ரோஹன் உடனே சோஃபாவிலிருந்து வேகமாக இறங்கி விரக்தியான குரலில், என்ன சொன்னீங்க? கட்டட வேலைக்கு போனியாவா? அங்க போனா கூட இவ்ளோ வேலை இருக்காது. இங்க உங்க பெரிய பேரன் ஒரு அரண்மனையவே கட்டுற அளவுக்கு வேலை வச்சிருக்காரு. எவ்ளோ வேலை இருக்கு தெரியுமா? அவர் இல்லாத நேரத்துல இப்படி வேலையில கையில எடுத்தா பகல்லையே நட்சத்திரம் தெரியுது. என்ன மாதிரி ஒரு அப்பாவி பையனுக்கு இது எவ்ளோ பெரிய சித்திரவதை என்றான். ரோஹன் சொன்னதை கேட்ட விஜயேந்திரர் தனது கால்களுக்கு பக்கத்தில் இருந்த கைத்தடியை எடுத்து, இங்க பக்கத்துல வா பார்ட்னர், நீ ஒண்ணு இப்ப அப்பாவி பையன் இல்ல, 6 அடி உயர ராட்சசனா மாறிட்ட. அப்போ உனக்கு இவ்ளோ வேலை கண்டிப்பா இருக்கும் என்று சொன்னவர் தன் பக்கத்தில் இருந்த ஆகாஷை பார்த்து, என்ன நான் சொல்றது சரிதானடா என்று கேட்டார். அவர்கள் வேடிக்கையாக பேசுவதை பார்த்து ஆகாஷ் சிரித்துக்கொண்டே தலையசைக்க ரோஹன் முகம் சுளித்து விஜேந்திரரின் கழுத்தில் கை வைத்து, ஓஹோ தாத்தா, இப்போ எதுக்கு எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய அவசரப்படுத்துறீங்க? நான் என்னோட வயசை கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேன் என்று சொன்னவன் குறும்பான பார்வை பார்த்து, அப்புறம் தாத்தா, நான் இன்னும் என்னோட காதல் வாழ்க்கைய வாழலையே என்று சொன்னான். விஜயேந்திரர் அவன் சொன்னதை கேட்டு அவனை தன்னிடமிருந்து தள்ளிவிட்டு, ச்சே வெக்கங்கெட்டவன, யாராவது தாத்தா கிட்ட இப்படியெல்லாம் பேசுவாங்களா என்று கோபத்துடன் கேட்டார். ரோஹன் சிரித்துக்கொண்டே அவரது தலைமுடியை கோதிவிட்டு, ஏன் தாத்தா இப்படி சொல்றீங்க? என் தாத்தா யார்கிட்ட என்ன பேசுவார்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிச் சிரித்தான். அவன் சிரிப்பதைக் கண்ட விஜயேந்திரர் அவனை முறைத்துப் பார்த்து தன் கையில் இருந்த தடியை இறுக்கிப் பிடித்து, ஆகாஷ், இந்த பையன் எப்படி வெக்கமில்லாம பேசுறான் பாத்தியா? ருத்ரன் வரட்டும், நான் இவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன். அவன்தான் இவனுக்கு சரியான ஆளு என்று சொன்னார். தன் தாத்தா மிரட்டலை கேட்ட ரோஹன் மிகுந்த பதட்டத்துடன், அச்சோ தாத்தா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று சொன்னவன் பிறகு சிரித்துக்கொண்டே, இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? எனக்கு என்னோட அண்ணனை நினைச்சு கொஞ்சமும் பயம் இல்ல. என் அண்ணன் என்னை எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட அண்ணி என்னை பாதுகாக்க இருக்காங்க என்றான். அனன்யாவை பற்றி பேச்செடுத்த போதுதான் அவள் எண்ணம் வந்தது. ரோஹன் வீட்டிற்கு வந்தபோது அனன்யாவை அங்கு காணவில்லை என்பது நினைவுக்கு வர உடனே சத்தம் போட்டு அவளை அழைத்தான்.
அவன் கூப்பிடும்போது அனன்யா கையில் ஒரு ட்ரேயுடன் வேகமாக வெளியே வந்தாள். சிரித்துக்கொண்டே ஹாலுக்கு வந்தவளின் கண்களில் ஒரு கணம் இருள் சூழ்ந்தது. அவள் நிற்க முடியாமல் தடுமாற அவள் கையில் இருந்த ட்ரே கீழே விழுவதற்குள் ரோஹன் அனன்யாவை பார்த்து அண்ணீ என்று கத்தினான். பின்னர் ரோஹன் வேகமாக அனன்யாவிடம் ஓடி வந்து அவள் கையில் இருந்த ட்ரேயை வாங்கியவன் அவளது தோள்களை பிடித்து அவளை நிற்க வைத்து உங்களுக்கு என்ன ஆச்சு அண்ணி என்று பதட்டத்துடன் கேட்டான். ரோஹன் இப்படி கத்தியதும் விஜயேந்திரர் மற்றும் ஆகாஷ் இருவரும் திரும்பி அவனை பார்த்தனர். அனன்யாவை இப்படி பார்த்ததும் இருவரும் கலங்கிப்போய் தங்களிடத்திலிருந்து வேகமாக எழுந்து நின்றனர். ரோஹன் அனன்யாவை கைத்தாங்கலாக பிடித்து சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு அண்ணி முதல்ல தண்ணி குடிங்க என்றான். ரோஹன் அனன்யாவிற்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தான். விஜயேந்திரர் உடனே அவள் அருகில் வந்து கவலையுடன் என்னாச்சுமா அனன்யா என்று விசாரிக்க அனன்யா இப்போது தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அனைவரின் கவலையான முகத்தை பார்த்து சிறு புன்னகையுடன் எனக்கு ஒண்ணும் இல்ல தாத்தா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். திடீர்னு மயக்கம் வர்ற மாதிரி கேரா இருந்துச்சு. ஆனா இப்போ நான் நல்லா இருக்கேன் என்று சொன்னாள். அனன்யா சொன்னதை கேட்டதும் விஜயேந்திரர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனால் அதற்குள் ரோஹன் இல்ல அண்ணி, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். முந்தானேத்து கூட உங்களை இப்படித்தான் படிக்கட்டுக்கு பக்கத்துல பாத்துட்டு கேட்டேன். அப்பவும் நீங்க நல்லா இருக்கேன்னு தான் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு மறுபடியும் இப்படி ஆகுது என்று சொல்லியவன் அனன்யாவின் காலின் அருகே அமர்ந்து கவலையுடன் நீங்க சீக்கிரம் என்னோட வாங்க, நாம ஹாஸ்பிட்டல் போலாம் என்றான். தன் மீது அவன் அதிக அக்கறை காட்டுவதை பார்த்து அனன்யா அவன் தலையை அன்புடன் தடவி இல்ல ரோஹன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏதோ திடீர்னு மயக்கம், அவ்வளோதான். டாக்டர் கிட்ட போற அளவுக்கு இல்ல என்றாள். அவள் சொன்னதை கேட்ட ஆகாஷ் ஆனா அனன்யா ஒரு தடவை டாக்டரை பாக்குறதுல என்ன பிரச்சனை என்று கேட்டவர் அவளை கோபமாக முறைத்து பார்த்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ இந்த வீட்ல எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லைன்னு. ஆனா நீ கேட்கறதே இல்ல. இந்த வீட்ல தான் எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்க. ஆனா நீ எல்லாரையும் பத்தி நினைச்சு இழுத்து போட்டு வேலை பாக்குற. இப்படி எல்லாரையும் பத்தி கவலைப்பட்டு செஞ்சதாலதான் உன்னை கவனிக்க முடியாம போயிடுச்சு இல்லையா என்று ஆதங்கத்துடன் கேட்டார். அவர் திட்டுவதை கேட்டு அனன்யா அமைதியானாள். அதை பார்த்த விஜயேந்திரர் கோபமாக ஆகாஷை பார்த்து ஓஹோ, இந்த வீட்டோட மருமக அவளே அவளை கவனிச்சுக்கணுமா? உன் பொறுப்பில்லாத பையனால என்ன பிரயோஜனம்? அவன் வேலையை மட்டும் பார்க்காம என் பேத்திய சரியா கவனிச்சிருந்தா இந்நேரம் நான் ஒரு கொள்ளு பேரனையோ பேத்தியையோ பார்த்திருப்பேன் என்று சொன்னார். விஜயேந்திரரின் வார்த்தையை கேட்டு அனன்யா முகத்தில் வெட்கச் சிரிப்பு வந்தது. அப்போது ஆகாஷ் அவரை பார்த்து என்னப்பா ஒவ்வொரு தடவையும் அவன் ஏதாவது சாதிக்கும் போது என்னோட பேரன்னு தலையில தாங்குவீங்க. ஆனா அவன் ஏதாவது தப்பு பண்ணும்போது மட்டும் என்னோட பையனாகிடுறான். 25 வருஷமா நீங்க தானே அவனை வளர்த்தீங்க. அதனாலதான் அவனுக்கும் உங்களோட பலமும் பலகீனமும் இருக்கு. இது நீங்க கொடுத்த பரிசு, என்னோடதில்ல என்று கூறினார். ஆகாஷ் இதை சொன்னதும் விஜயேந்திரர் கண்களை உயர்த்தி பெருமையுடன் பார்த்து நல்லது, இன்னைக்கு உங்க அப்பாவையே குறை சொல்ல வந்துட்டியா என்று கேட்டார். அதற்கு ஆகாஷ் ஆமாப்பா, நான் சொல்றதுதான் உண்மை என்று சொன்னார். இதை கேட்ட விஜயேந்திரருக்கு கோபம் வந்தது. அவர் தன் மகனுடன் சண்டையிடத் தொடங்குவதற்கு முன்பு ரோஹனும் அனன்யாவும் வேகமாக எழுந்து தாத்தா, நான் அண்ணிய அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். இங்க இருந்தா உங்களோட சண்டைய பார்த்து இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க என்று சொல்ல அதை கேட்ட விஜயேந்திரரின் கவனம் சிதறியது. உடனே அவர் சரி என்று வேகமாக தலையை அசைத்து அனன்யாவை ஓய்வெடுக்கச் சொன்னார். அது மட்டுமில்லாமல் அவரும் அங்கிருந்து கிளம்பினார். அனன்யாவை அழைத்துச் செல்லும் போது ரோஹன் மெதுவாக அண்ணி, நீங்க தான் எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க. இல்லன்னா இன்னைக்கு வீட்ல ஒரு போரே வந்திருக்கும் என்று சொல்ல அதை கேட்ட அனன்யா ரோஹனை பார்த்து சத்தமாகச் சிரித்தாள். ரோஹன் அனன்யாவை அவளின் அறைக்கு அழைத்துச் சென்று ஓய்வெடுக்கச் சொன்னான். முதலில் அனன்யா ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் ரோஹன் மிகவும் வற்புறுத்தியதால் அனன்யா ஓய்வெடுக்க ஒப்புக்கொண்டவள் சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டாள். அனன்யா மிகவும் சோர்வாக உணர்ந்தாள். அதனால் மிகவும் ஆழமான தூக்கத்திற்குச் சென்றாள். நேரம் போனது கூட தெரியவில்லை. இரவு நேரத்தில் 5 கார்கள் ஒரே நேரத்தில் ரோஹனின் வீட்டிற்குள் நுழைந்தது. 3வது கார் வீட்டின் கதவுக்கு நேராக நின்றது. ஜெகன் வேகமாக காரிலிருந்து இறங்கி பின் கதவை திறக்க ருத்ரன் எந்த வெளிப்பாடும் இல்லாமல் அமைதியாக உள்ளே சென்றான். இன்று அவன் முகத்தில் எந்தவிதமான வெளிப்பாடும் இல்லை. ஆனால் அவன் கண்களில் நிறைய இருந்தது. ருத்ரன் மௌனமாக தன் அறையின் முன் நின்று மூடியிருந்த கதவின் கைப்பிடியை பிடித்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு சத்தமில்லாமல் உள்ளே வந்தான். உள்ளே வந்ததும் அவன் கண்ணில் முதலில் பட்டது படுக்கையில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த அனன்யாதான். சத்தமில்லாமல் அவளை நோக்கி வந்தவன் நீண்ட நேரம் அவளை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் அனன்யாவின் முகம் பிரகாசமாக இருந்தது. அப்போது அனன்யா தூக்கத்தில் திரும்ப அவளுடைய சில முடிகள் அவள் முகத்தில் விழுந்தது. அதை பார்த்த ருத்ரன் அனன்யாவை தொட கையை நீட்டிய போது அவன் கைகள் அப்படியே உறைந்தது. ருத்ரன் நிதானமாக
அனன்யாவையும் அவன் கையையும் ஒரு நொடி பார்த்துவிட்டு தன் கைகளை பின்னால் இழுத்து எதுவும் பேசாமல் சோஃபாவை நோக்கித் திரும்பினான். பிறகு சோஃபாவில் அமர்ந்து அவனின் கையையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். யாரோ அவன் கைகளை பிடித்து இழுப்பது போல இருந்தது. பின்னர் அவனது கண்கள் அனன்யாவை நோக்கிச் செல்ல தன் கை முஷ்டியை இறுக்கிப் பிடித்தவன், "சாரி பொண்டாட்டி" என்றான். பிறகு அப்படியே தூங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை அனன்யா காஃபியுடன் அறைக்கு வந்தாள். அப்போது ருத்ரன் டிரெஸ்ஸிங் கண்ணாடி முன் நின்று தன் டையை சரி செய்து கொண்டிருந்தான். ஆனால் அது சரியாக வராமல் அதை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்க அவனது பிரச்சனையை பார்த்த அனன்யா காஃபியை எடுத்து வந்து டேபிளில் வைத்துவிட்டு அவன் அருகில் வந்து ருத்ரனின் கையை எடுத்துவிட்டு டையை சரி செய்து கொண்டே, "ஏதாவது உங்களை தொந்தரவு செஞ்சா இல்ல உங்களால சரி பண்ண முடியாத விஷயமா இருந்தா நீங்க உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட உதவி கேட்கணும். இதுக்கு தான் எல்லாரும் கல்யாணம் பண்றாங்க. எல்லாத்தையும் நீங்களே ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் இல்ல" என்று சொன்னாள். அனன்யா சொன்னதை கேட்ட ருத்ரன் அமைதியாக அவளை பார்த்தான். அவள் சொன்ன வார்த்தைக்கு பதில் சொல்வது போல மனதிற்குள், "நம்ம துணையோட வாழ்க்கையில பிரச்சனை புயல் போல இருந்தா அது அவங்களே எதிர்கொள்றதுதான் நல்லது" என்று சொல்லிக் கொண்டான். அனன்யா ருத்ரனின் காலரையும் டையையும் சரி செய்துவிட்டு பிறகு அவனை பார்க்க ருத்ரன் உடனே பின்வாங்கி தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு கண்ணாடியில் ஒரு முறை தன்னை பார்த்து கொண்டவன், "சரி, நான் கிளம்புறேன்" என்றான். அனன்யா அவன் சொன்னதை கேட்டு கவலையான முகபாவனையுடன், "ஆனா ருத்ரன், நீங்க இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையே" என்று கேட்டவள் பிறகு டேபிளில் வைக்கப்பட்டிருந்த காஃபியை எடுத்து, "அட்லீஸ்ட் காஃபியாவது குடிங்க" என்றாள். ருத்ரன் அங்கிருந்த வாட்சை எடுத்துக்கொண்டு, "இல்ல, எதுவும் வேணாம், இன்னைக்கு காலையில மீட்டிங் இருக்கு, நான் அங்கேயே ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன்" என்று சொல்லிவிட்டு கோட்டை எடுக்கும்போது அனன்யா அவன் முன் வந்து கோபமாக, "ருத்ரன், ஏன் இப்படி இருக்கீங்க? எப்பவும் என்னை விட வேலை முக்கியம் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆனா இன்னைக்கு நான் பேசுறத காதுல கூட வாங்காம ஓடுறீங்க. எனக்கு என்னவோ நீங்க என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது. என்ன நடந்துச்சு?" என்று விசாரித்தாள். அனன்யா வருத்தப்படுவதை பார்த்த ருத்ரன் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு அவள் கன்னத்தில் ஒரு கையை வைத்து, "சாரி, எனக்கு இந்த மாசம் சில ப்ராஜெக்ட உடனே முடிச்சாகணும். அதனாலதான் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். உனக்கு நான் சொல்றது புரியுது இல்லையா? எல்லாத்தையும் நைட்ல பேசலாம்" என்று சொல்லியவன் அவள் கன்னத்தை மெதுவாக தட்டிவிட்டு லேப்டாப் பேக்குடன் ஆபீஸுக்கு கிளம்பிச் சென்றான். அனன்யா சில நொடிகள் அவன் வெளியேறுவதை பார்த்துவிட்டு பிறகு அவன் பின்னால் வேகமாக ஓடி வந்தவள், "ஆனா ருத்ரன்" என்று அழைக்கும் போதே மீண்டும் அவள் கண்களில் இருள் சூழ அப்படியே தலையை பிடித்துக்கொண்டு சரிந்தாள். ருத்ரன் அறையை விட்டு வெளியே வந்த சமயம் திடீரென யாரோ கீழே விழும் சத்தம் கேட்டது. சத்தத்தை கேட்டதும் ருத்ரன் வேகமாக திரும்பி பார்க்க அங்கே அனன்யா மயங்கிக் கிடந்தாள். அனன்யாவை இப்படி பார்த்ததில் ருத்ரன் தன் சுய நினைவையே இழந்தான். வேகமாக லேப்டாப் பேக்கை அங்கேயே வைத்துவிட்டு அனன்யாவை நோக்கி ஓடி வந்தான். பிறகு அவளை தூக்கி தன் மடியில் படுக்க வைத்து, "உனக்கு என்னாச்சு பொண்டாட்டி? கண்ணை திறந்து பாரு, எனக்கு பதில் சொல்லு" என்று கத்தினான். பிறகு ருத்ரன் அனன்யாவை தரையில் கிடத்திவிட்டு டேபிளில் இருந்த தண்ணீரை கொண்டு வந்து அவளை மீண்டும் மடியில் படுக்க வைத்துக் கொண்டு தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் லேசாக தெளித்தான். அனன்யா இப்படி மயக்கத்தில் இருப்பதை பார்த்த ருத்ரனின் இதயத் துடிப்பு நின்று போனது. ருத்ரன் பலமுறை அனன்யாவின் முகத்தில் தண்ணீரை தெளித்து, "தயவு செஞ்சு எழுந்துரு பொண்டாட்டி. சாரி, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். தயவு செஞ்சு எழுந்துரு" என்றான். டாக்டருக்கு போன் செய்ய ருத்ரன் தனது போனை எடுத்த போது அனன்யாவிற்கு லேசாக சுய நினைவு வந்தது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.